வணக்கம். உலக அரசியலிலும் சர்வதேச உறவுகளிலும் முக்கியமான இரு நாடுகளாகும் சீனாவும் பாகிஸ்தானும். இந்த இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக வலுவான நட்புறவு நிலவுவது தெரிந்த விஷயம்தான். பாகிஸ்தானின் இந்தியா எதிர்ப்பு கொள்கைகளுக்கு பின்னால் சீனா ஒரு முக்கியமான சக்தியாக இருப்பது அந்த உறவை மேலும் முக்கியமானதாக்குகிறது. 2025 ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவுகள் மோசமடைந்தன. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் எனும் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சீனா ரகசியமாக ஆதரவு வழங்கியதென்று மேற்கத்திய ஊடகங்கள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டுள்ளன. அது அந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை உலகின் பார்வைக்கு மீண்டும் கொண்டு வந்துள்ளது. அதற்கெல்லாம் பின்னணியில் உள்ளது பாகிஸ்தானில் சீனாவிற்குள்ள பல்வேறு நோக்கங்களாகும். தெற்காசியாவின் வடமேற்கில் அமைந்துள்ள பாகிஸ்தானின் புவியியல் இடம் சீனாவுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. மேற்கு சீனாவை மத்திய ஆசியா மற்றும் தெற்காசியாவுடன் இணைக்கும் ஒரு முக்கிய பாதையாக பாகிஸ்தான் அமைந்துள்ளது. அதனால்தான் பீஜிங் இஸ்லாமாபாத்திற்கு அந்த அளவு மதிப்பளிக்கிறது. ஆசிய கண்டம் முழுவதும் வணிக பாதைகளை திறக்க சீனாவின் கனவு திட்டமான ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்திற்கு பாகிஸ்தானின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். அதுவும் அந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நட்பை மேலும் தேவையானதாக்குகிறது. பல தசாப்தங்களாக நீடித்து வரும் சீனா பாகிஸ்தான் உறவின் மிகப்பெரிய உதாரணம் சிபெக் எனப்படும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வாரமாகும். அது மேற்கு சீன மாகாணமான சின்ஜியாங்கை தென்மேற்கு பாகிஸ்தான் மாகாணமான பலூச்சிஸ்தானில் உள்ள குவாதர் துறைமுகத்துடன் இணைக்கிறது. இந்த திட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையின் நீளம் சுமார் 3000 கிலோமீட்டர்களாகும். இந்த வசதி சீனாவிற்கு நிலப்பாதை வழியாக அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் எளிதாக நுழையும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. மத்திய கிழக்கில் இருந்து எண்ணெய் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் அதற்கு மேல் அந்த பகுதியுடன் இருதரப்பு சரக்கு போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் பாகிஸ்தானின் இந்த அமைவிடம் சீனாவிற்கு மிகவும் தேவையாகிறது. அதன் விளைவாக மலாக்கா நீரிணை போன்ற முக்கியமான கடல் பாதைகளை சார்ந்திருக்காமல் தங்கள் சரக்குகள் மற்றும் எண்ணெய்க்கு ஒரு மாற்று வழியை கண்டறிய சீனாவிற்கு பாகிஸ்தான் வழியாக செல்லும் சிபெக் உதவுகிறது. அது சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக பெரும் சப்போர்ட்டையும் அளிக்கிறது. அதேபோல் தெற்காசியாவில் தங்கள் அரசியல் செல்வாக்கை அதிகரிப்பதில் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான இடம் உள்ளதென்று சீனா மதிப்பிடுகிறது. பாகிஸ்தானை பற்றிய சீனாவின் இந்த முடிவுக்கு பல தசாப்தங்களின் வயதும் உள்ளது. அதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் இராணுவத்தில் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கை பீஜிங் 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தே உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் அமைந்துள்ள பாகிஸ்தானை அவர்களின் இந்த புவியியல் வசதியை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்ற கணக்கீட்டையும் கொண்டுள்ளது சீனா. அதனால்தான் பாகிஸ்தானின் இந்தியாவை குறித்த கடும் விரோதத்தை சீனா மேலும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறது. அதன் விளைவாக எதிரியின் எதிரி நண்பன் என்ற தந்திரத்தை பயன்படுத்துகிறது சீனா. அவ்வாறு ஆசியாவின் புவிசார் அரசியல் சமன்பாடுகளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கியுள்ளது. அதை தாண்டி பாகிஸ்தானுடனான இந்த அரசியல் நட்பை சர்வதேச அளவிலும் சீனா வெளிப்படுத்துகிறது. உலகளாவிய குறிக்கோள்களில் மேற்கு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தும் நடவடிக்கைகளை சீனா வலுவாக எதிர்க்கிறது. அதற்கு பதிலாக சின்ஜியாங் உய்குர் முஸ்லிம்களுக்கு எதிராக சீனா நடத்தும் கடுமையான கொடுமைகளை பாகிஸ்தான் புறக்கணிக்கிறது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட இஸ்லாமிய பெரும்பான்மை பகுதிகள் சீனாவிற்கு வலுவான ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க உதவுவது பாகிஸ்தான் தான். இது அவர்களுக்கு இடையே உள்ள உறவின் ஆழத்தை தெளிவாக்குகிறது. அதனால்தான் ஒரு மிகவும் பலவீனமான பாகிஸ்தான் பெரிய சக்தியான சீனாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக காணப்படுகிறது. சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1964 முதல் வலுவான ஒரு இராணுவ ஒத்துழைப்பும் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக இரு நாடுகளும் இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றன. இராணுவ தொழில்நுட்ப பரிமாற்றம், நவீன ஆயுதங்களின் விற்பனை போன்றவையும் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ளன. அதனால்தான் பாகிஸ்தானின் இராணுவ திறனை அதிகரிப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கை சீனா வகிக்கிறது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இது தெற்காசியாவின் இராணுவ சக்தி சமநிலையில் பெரிய அளவிலான ஒரு மாற்றத்திற்கு காரணமாக உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து உருவாக்கிய JF-17 தண்டர் போர் விமானம், ஏவுகணைகள் போன்ற அனைத்தும் இந்த அனுமானங்களுக்கு நேரடி சாட்சியங்களாகும். பல வருடங்களாக இந்த இராணுவ ஒத்துழைப்பின் விளைவாக டேங்குகள், போர்க்கப்பல்கள், ஏவுகணைகள் போன்றவற்றை உள்நாட்டிலேயே தயாரிக்க தங்களின் அனைத்து வகையான ஆதரவையும் பாகிஸ்தானுக்கு சீனா உறுதி செய்கிறது.
இது தமது பாதுகாப்பு துறையை சுயாதீனமாக்குவதற்காக இஸ்லாமாபாத் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பீஜிங் அளிக்கும் ஒரு ஊக்கமும் பலமும் ஆகும். அதன் விளைவாக பாகிஸ்தானின் ஆயுதப்படைகளின் நவீனமயமாக்கலும் ஆயுத கிடங்கின் பல்வகைப்படுத்தலுக்கும் முழுமையாக சீனாவையே நம்பியுள்ளது பாகிஸ்தான். அதன் ஒரு பாகமாக சீனா கட்டி கொடுக்கும் நவீன போர்க்கப்பல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பின் மற்றொரு உதாரணமாகும். பாகிஸ்தானில் சீனாவின் மூலோபாய மற்றும் பொருளாதார நலன்களின் ஒரு முக்கியமான உதாரணம் சிபெக் எனப்படும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வாரமாகும். பாகிஸ்தானில் சீனா செயல்படுத்தும் ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியான இந்த திட்டம் தெற்காசியாவை நோக்கிய பீஜிங்கின் ஒரு பெரிய உத்தி விளையாட்டின் முதல் நிறைவேற்றமாகும். 21ஆம் நூற்றாண்டின் உலகளாவிய அரசியலில் பொருளாதார நலன்களும் சக்தி நலன்களும் ஒன்றையொன்று நிரப்பும் போது அந்த இரண்டு தலைப்புகளிலும் தங்கள் நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சீனா விரும்புகிறது. அதனால்தான் இந்த இரண்டையும் இணைத்து வைத்திருக்கும் திட்டங்களுக்கு தற்போது சீனா மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறது. பாகிஸ்தானிலும் இந்த வகையிலான செயல்பாடுகளையே சீனா செயல்படுத்தி வருகிறது. சீனாவின் மேற்கு செஞ்சியாங் மாகாணத்தை பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்துடன் இணைப்பதன் மூலம் பாரசீக வளைகுடாவுடன் நிலம் மற்றும் கடல் வழியாக பில்லியன் கணக்கான டாலர்கள் வர்த்தகத்தை சீனா இலக்காக வைத்துள்ளது. அதற்காக குறைந்தது 60 பில்லியன் டாலர்களை பாகிஸ்தானில் சீனா முதலீடு செய்துள்ளது என்று அறிக்கைகள் வருகின்றன. அதிகம் வளர்ச்சி பெற்ற தங்களின் கிழக்கு பகுதியை ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் குறைந்த வளர்ச்சியடைந்த தங்களின் மேற்கு பகுதியையும் இதுபோன்ற முறையில் வளர்ப்பதையே சிபெக் திட்டத்தின் மூலம் சீனா இலக்காக வைத்திருக்கிறது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அதன் நன்மைகள் மூலம் பாகிஸ்தானும் பொருளாதார உயர்வை அடைய முடியும் என்று பாகிஸ்தானிடம் சீனா வாக்குறுதி அளித்துள்ளது. அதனால்தான் தமது மக்களின் எதிர்ப்பை புறக்கணித்து சிபெக்கிற்காக பல சலுகைகளை பாகிஸ்தான் சீனாவிற்கு அனுமதித்துள்ளது. சுருக்கமாக பாகிஸ்தானில் சீனாவுக்குள்ள பல்வேறு நோக்கங்கள் தெற்காசியாவின் புவிசார் அரசியல் சமநிலையை அடிப்படையாக கொண்டவையாகும். பாரசீக வளைகுடாவை நோக்கிய சக்தி, செல்வாக்கு, தென்மேற்கு சீனாவின் உள்நாட்டு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை அனைத்தும் பீஜிங்கின் மூலோபாய தேவைகளாகும். அதன் விளைவாக இந்த விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக இராணுவ ஒத்துழைப்பு, பாதுகாப்பு தொழில்துறையில் பங்கேற்பு, பிராந்தியத்தில் ராஜதந்திர ஸ்திரத்தன்மை ஆகிய விஷயங்களில் பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்பாடு சீனாவிற்கு அவசியமாகிறது. அதை தாண்டி பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் தலையீட்டை தடுப்பது சீனாவின் நீண்டகால குறிக்கோளாக உள்ளது. அதனால் மேலே குறிப்பிட்ட நோக்கங்கள் உள்ளவரை பாகிஸ்தானுடனான தற்போதைய உறவை மேலும் வலுப்படுத்துவதே சீனாவின் முயற்சியாக இருக்கும். இந்த நகர்வுகள் பலனளித்தால் அது இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாக்கும் தாக்கம் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இந்தியா இந்த விஷயங்களை மிக கவனமாக கையாள்கிறது.